அதிமுக கூட்டணியிலே இணையும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களிடம் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையிலே அதிமுகவும் மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. திமுக 22 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சூழலிலே அதிமுக சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், மிகப்பெரிய இயக்கங்களாகட்டும், மிகப்பெரிய கட்சிகளுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி மட்டும் அமைத்து விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட திமுகவிற்கு மிகப்பெரிய அடிகள் விழக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டணி தான் தற்சமயம் உறுதியாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிட்டு இருக்கு. அது லைனா வாசிக்க ஆரம்பிக்கிற நீங்களே கேளுங்க. அதாவது பிஜேபி தமிழக வெற்றி கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலானது இம்முறை 4 முனை போட்டிகளில் காணப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு நுழைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறியதிலிருந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் தங்களுடைய ஆளுமைகளும் எகிரிக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக திமுகவில் விஜய் எங்களுக்கு எவ்வளவு சீட் தர தயாராக உள்ளார், நாங்கள் மாறிவிடுவோம் என்று சூகசமாக கூறிய கூடுதல் எண்ணிக்கையில் சீட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் எந்த ஒரு கூட்டணியும் இன்றி தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கரூரில் சிபிஐ வழக்கு மூலம் விஜயை பாஜக சுத்து போட ஆரம்பித்து விட்டது. டெல்லி மேலிடத்திலிருந்து கூட அவருக்கு மிரட்டல் வந்ததாக படையூர் கார்களே பேசிக்காரட்டு வந்துட்டாங்க. நேற்று நடந்த திடீர் ஆலோசனை கூட்டம் கூட நிர்வாகியிடம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் விஜய் பாஜக அதிமுக கூட்டணி வைத்து விட்டால் திமுகவிற்கு அது பெரும் சவாலாக இருந்துவிடும். குறிப்பாக திமுக தான் தங்கள் எதிரி என கூறி வரும் விஜய் கூட்டணியில் சில நிபந்தனைகளை வைத்துத்தான் பாஜக இணைத்துக் கொள்ள இருக்கிறாராம். முதலில் எதிரியை வீழ்த்துவோம், பின்பு கூட்டணிக்குள் சமரசத்தை கொண்டு வந்துவிடலாம் என்று பாணியிலே பேசி வருகிறார்களாம். ஆரம்ப கட்டத்திலேயே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது தொகுதி பங்கீட்டில் ஒத்து வரவில்லை என்பதால் தான் அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இம்முறை பாஜக விஜய் கேட்கும் தொகுதிக்கு நிகராகவே தருவதாக கூறியிருக்காங்க. மற்றொரு புறம் கூட்டணியில் இணையவில்லை என்றால் கரூர் வழக்கை வைத்து கட்டாயம் சிறைக்கு அனுப்பிவிடுவோம் என்று விஜயை மிரட்டி கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே விஜய் அவர்கள் அடுத்து என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார்? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும், 2.5 ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் கொடுக்க முடியுமே தவிர 2.5 ஆண்டுகள் என பிரிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதன் காரணமாக அதிமுகவிற்கு 110 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 90 தொகுதிகளும், மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என பாஜக தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் நமது தலைவர் விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு 60% ஒத்து வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.